ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு வீடியோனா, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கோட ஒரு சின்ன டாபிக் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ டாபிக் பேர் வந்து ஹவு டு மேக் சம்மன் இன்ஸ்டன்ட்லி லைக் யூ. ஸோ இதில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பிகம் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்ட் இன் அதர் பீப்புள். அப்படின்னா ஒரு பர்சன் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உண்மையாக இருங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து ஆல்வேஸ் ஸ்மைல். ரொம்ப லேசியாக சேடாக யார்கிட்ட பேச போகாதீங்க. நல்ல ஸ்மைலோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட பேசுங்க. தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு ரிமெம்பர் த பர்சன் நேம். எப்பயுமே ஒரு பர்சன் வந்து டே வாடா எங்க டே அப்படியெல்லாம் கூப்பிடுறதோட அந்த பர்சன் நேமோட நம்ம கூப்பிட்டா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தரும். ஸோ இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து பி எ குட் லிசனர். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேசுகிறோங்களோ அதே மாதிரி கேட்கவும் செய்யணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேட்குறோங்களோ அவ்வளோ நாலேஜும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் பி எ குட் லிசனர். ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து டாக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதர் பர்சன் இன்ட்ரெஸ்ட். ஒரு கான்வர்சேஷன் டல்லாக இருக்குன்னா அந்த பர்சன் என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த டாபிக் பற்றி பேசுங்க. ஸோ அது கான்வர்சேஷனை இன்னும் நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வச்சுக்கும். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் வந்துட்டு மேக் த அதர் பர்சன் ஃபீல் இம்பார்ட்டன்ட் அண்ட் டூ இட் சின்சியர்லி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். என் நெய்பர் வந்து எனக்கு ஏதோ ஒரு டாஸ்க் கொடுக்குறாருன்னா இல்லை ஏதோ ஒரு ஒர்க் சொல்கிறாருன்னா அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் சின்சியாரிட்டியோட நம்ம பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். ஸோ அன்டில் தென் பாய்.